வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. இது ஒரு வினோதமான ஒரு தலைப்பு. என்னன்னா, சிவன் வேறு, சிவனை சார்ந்தது வேறு. இது நான் கேள்விப்பட்ட சமயம் எனக்குள்ளார ஒரு பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்குனுச்சு. அப்படி என்ன தனியாக ரெண்டாக பிரிக்கிறீங்களேன்னு அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெளிவாச்சு. சிவத்தை சார்ந்தது, சிவத்தை மையமாக வச்சு அமைஞ்சிருக்கிற எல்லாமே சிவ சார்ந்தது. கோயில், பூஜைகள், வழிபாடு, பாராயணம், இவை அனைத்தும், திருவிழா எல்லாமே சிவத்தை சார்ந்தது. நம்ம எல்லாருமே இதுக்குள்ளாரையே தான் உழண்டு கொண்டே இருக்கிறோம். போயிட்டு பூஜை பண்ணுவோம், ஒரு வழிபாடு பண்ணுவோம், ஒரு திருமுறை பாராயணம் பண்ணுவோம், திருவாசகம் விண்ணப்பம் பண்ணுவோம், இது எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இது அவனை சார்ந்த ஒரு விஷயமே தவிர அவன் அல்ல. அப்போது சிவம்ன்றது என்ன? அது எது? மாணிக்கவாசகர் சொல்கிற பல இடங்களில் உணர்வு அவர் நல்லா அழகாகவே சொல்லியிருப்பார். திருவாசகம் படித்தவங்களுக்கெல்லாம் அது புரியும். அந்த சிவத்தை நம்ம தொட்டோம்னா ஒரு வகையில் நம்மளோட இந்த புறச்செயல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் விடுபட்டு தான் போகும். பாராயணம் பண்ணணும்னு தோணாது. கோயில் போகலாம், ஆனால் அங்கே போனாலும் வேறு மாதிரி உள்ளுக்கு அந்த உணர்வலைகள் போய்கிட்டே இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளார ஒரு கரைதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சிவான்னு சொல்லும்போதே மூக்குக்குள்ளார ஊசி மாதிரி ஏறும், உள்ளுக்குள்ளார கண்ணில் அப்படியே குளமாக மாறும். இது எதுவுமே நம்மளுக்கு நடக்கலைன்னா நம்ம உணர்வு சிவத்தை இன்னும் தொடவில்லை. இது தொடாத வரைக்கும் நம்மளோட சிவ பயணம் தொடங்கவில்லை. நல்லா ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். இப்போது ஒரு பாட்டு பாடுறோம், அந்த பாட்டோட வரிகளில் நம்ம ஏதோ ஒன்று உணர்ந்து கரையிறதுன்றது வேறு. அதுக்குள்ளார ஒன்றுமே இருக்காது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு கரைதல் ஏற்படும். அப்போது அந்த உயிர் சிவத்தை தொற்றுச்சு. அந்த சிவ உறவு மட்டும்தான் இந்த உயிரை கரைக்க முடியும், வேறு எதுவுமே கரைக்காது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த புறச்செயலில் நம்ம சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர ஆழ்நிலைக்கு நம்ம இன்னும் போகலை. ஆழ்நிலைக்கு போகிறதுக்கு நம்ம உயிர் சிவத்தோட பொருந்தணும். அது அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிவா, இப்படி ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், இது என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் நீ தெளிய வச்சு இதை எனக்கு நடத்தி கூடன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது தெளியவும் வைப்பான், அதை நடத்தியும் கொடுப்பான். ஏன்னா எப்போதும் நம்மோடு இருக்கும் அந்த ஈசன் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.